பேக் டு சவுத் டியூப். நாம இன்னைக்கு ஆந்திர பிரதேஷ் திருப்பதி டிஸ்ட்ரிக்ட் சந்திரகிரி பகுதியில் அமைஞ்சிருக்க பவர்ஃபுல்லான தெய்வமான மூலஸ்தான எல்லம்மா கோயிலை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த கோயில் எங்க இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா சந்திரகிரி பஸ் ஸ்டாப்ல இருந்து சந்திரகிரி போர்ட்டுக்கு போகக்கூடிய அந்த மெயின் ரோட்ல தான் நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்க ஆர்ச் தெரியும். இந்த ஆர்ச்ல இருந்து 100 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் இந்த கோயில் வந்து அமைஞ்சிருக்கு. இந்த கோயில்ல மெயின் தெய்வங்களா மூலஸ்தானமாவும் எல்லம்மாவும் அழைக்கப்படுறாங்க. தீய சக்திகளை அழிக்கக்கூடிய வல்லமை பெற்றதுனாலதான் சந்திரகிரி பகுதியில வந்து ரொம்ப ஃபேமஸான கோயிலா கூட இந்த கோயில் வந்து அழைக்கப்படுது. கோயிலோட மண்டப மேற்கூரை கர்ப்ப கிரகத்திலிருந்து மேலே எழுப்பப்பட்டிருக்க அந்த கோபுரத்துல உள்ள சிலைகள் பாத்தீங்கன்னா துர்க்கை அம்மனோட அவதாரங்களை தான் நம்ம செதுக்கி வச்சிருப்பாங்க. அந்த நவ துர்க்கைகளை ஆங்காங்கே செதுக்கி வடிவமைச்சிருக்கதை நம்மளால பார்க்க முடியும். நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்க சின்ன கல்தூன் மண்டபத்தில் பாத்தீங்கன்னா ஒரு யூனிக்கான விஷயம் அமைச்சிருக்காங்க. 2 நந்தி சிலைகளுக்கு இடையில ஒரு பீடம் இருக்குது. அதுக்கு மேல ஒரு சின்னதான ஒரு கல்லால் செய்யப்பட்ட ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து அப்படியே மேலே எழுப்பியிருக்காங்க. ரொம்பவே யூனிக்கா இருக்குது. ஏதாவது ஒரு காரியத்தை எடுத்து காட்டுற மாதிரி உள்ள அமைப்பு தான் இதுன்னு நினைக்கிறேன். அதை பத்தின இன்ஃபர்மேஷன் வந்து ஒண்ணுமே தெரியல. இந்த பகுதியில் உள்ள மக்கள் வந்து பெரும்பாலும் தமிழ்ல தான் பேசினாங்க. ஆனா நாங்க போயிருந்த நேரத்துல நடை வந்து சாத்தப்பட்டிருக்கிறதுனால இதை பத்தின இன்ஃபர்மேஷன் வந்து கரெக்டா கலெக்ட் பண்ண முடியல. நீங்க இந்த பகுதியை சேர்ந்தவங்களா இருந்தீங்கன்னா இந்த கோயிலை பத்தின டீடைல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட்ல தெரிவிங்க. சந்திரகிரிக்கு டூரிஸ்ட் வரவங்களுக்கு அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா அமையும். கர்ப்பகிரகத்துல இருக்கக்கூடிய மெயின் கடவுளை அடுத்து கர்ப்பகிரகத்துக்கு வெளிப்பகுதியிலன்னு பாத்தீங்கன்னா நவகிரகத்துக்கு தனி சன்னதி, முருகருக்குன்னு தனி சன்னதி எழுப்பப்பட்டிருக்கு. விநாயகரோட சிலை வந்து ஒரு அம்மனோட சிலைக்கு பக்கத்திலேயே அமைச்சிருக்காங்க. கோயிலோட மெயின் சன்னதிக்குள்ள போறதுக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துருக்காங்க. லெதர் பெல்ட், வாலெட், ஹேண்ட்பேக் அது மாதிரி உள்ள ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து உள்ள கொண்டு போக கூடாதுன்னு கொடுத்துருக்காங்க. வருஷந்தோறும் சங்கராந்தி ஃபெஸ்டிவல் வந்து ரொம்பவே விமர்சையா கொண்டாடப்படுது. வாரந்தோறும் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையில அஷ்டலட்சுமி பூஜையும் ராகுகால துர்கா பூஜையும் ரொம்பவே விமர்சையா நடைபெறுது. திரளான பக்தர்கள் வந்து வழிபடுறத அந்த நாள்ல நம்ம வந்து பார்க்கலாம். இந்த கோயிலோட புராண கதையா பல பேர் பலவிதமா சொன்னா கூட மூலஸ்தான எல்லம்மா வந்து தீய சக்திகளை ஒழிக்கிறதுக்காக தான் இந்த சந்திரகிரி பகுதியில வந்து எழுந்தருளி இருக்காங்க. நீங்க அந்த சந்திரகிரிக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த கோயிலை வந்து விசிட் பண்ண மறக்காதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக், சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களுக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் ஏதாவது இருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட்ல தெரிவிங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம்.